வணக்கம். கேரளாவில் ஒரு பெண் ஜீப்ரா கிராசிங்கிலேருந்து கிராஸ் பண்ணும்போது எதிர்த்தனமாக வந்த வாகனம் அந்த பெண்ணை நேராக மோதியிருக்கும். அந்த பெண் தூக்கி வீசப்பட்ட சிசிடிவி காட்சிகள் தங்கள் பார்வைக்கு. இந்த சம்பவத்தில் அந்த வாகன ஓட்டுநருக்கு எதிராக பல கடுமையான சட்டங்கள் உடனடியாக செல்லும். ஒருவர் ஜீப்ரா கிராசிங்கில் நிற்கிறார் என்றால் அவர்களுக்கு தான் முதல் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். சட்டப்பிரிவுகள் ஐபிசி 279 பொது இடத்தில் வாகனம் பைத்தியக்காரத்தனமாக வாகனம் ஓட்டுதல், ஐபிசி 338 338 உயிர் மற்றும் உடலுக்கு ஆபத்தான வாகனம் ஓட்டம் மூலம் பாதிப்பு ஏற்படுத்துதல், மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் 184 பிரிவின் கீழ் அதிக வேகத்தில் வாகனம் ஓட்டுவது, நடைபாதம் மற்றும் ஜீப்ரா கிராசிங் நெறிமுறைகளை மீறுவது, செக்ஷன் 134 மோட்டார் வாகனம் சட்டப்படி விபத்துக்கு பிறகு நிலையான உதவியின்றி பரிசலாக விட்டு போனதற்கும் ஏதேனும் இருந்தால் அப்படி ஏதேனும் இவை அனைத்தும் ஜாமீன் இல்லா குற்றங்கள். போதுமான ஆதாரங்களுடன் கைது செய்யப்பட்டு மிக 1 கோடியிலிருந்து 2 கோடி வரை இழப்பீடு பெற்றுத்தர முடியும். இது மோட்டார் வாகன தீர்ப்பாயத்தில் இந்த வழக்கு செல்லும். சிவில் வழக்கு டார்ட் கிளைம் எனப்படும் கண்ணிய இழப்பு, நிதி இழப்பு என அனைத்தையும் சேர்த்து தனியாகவும் வழக்கு பதிவு செய்யலாம். தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் மூலமாக வாகன உரிமையாளர் நிபந்தனையின்படி கடைசியில் இழப்பீடு வழங்கப்படும். சாலைகள் நம் வாழ்வின் பாதுகாப்பிற்காக. ஆனால் ஒரு ஓட்டுநரின் அக்கறையின்மை இன்னொருவர் வாழ்க்கையை நாசமாக்கிவிடும். ஜீப்ரா கிராசிங்கள் என்றால் நடப்பவர்களுக்கே முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இதை மீறுபவர்கள் மீது சட்டத்தில் மிக கடுமையான தண்டனைகள் எதிர்கொள்ளப்பட வேண்டும் என்பது நம் இண்டிபெண்டன்ட் சேனலின் கருத்து. நம் வாகனம் ஓட்டுவோம் அனைவரும் விதிகளை பின்பற்றி ஒரு உயிரையும் அபாயத்தில் ஆக்காமல் பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.